வணக்கம். அன்பார்ந்த அனுகிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, கடகராசியில செவ்வாய் சனி நட்சத்திரத்துல போறாரு. மீன ராசியில சனி நட்சத்திரத்துல இருக்கிற நேரத்துல ஒரு 30 நாட்கள் சனி செவ்வாய் தொடர்பு நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத 12 லக்ன வாரியா நம்ம பார்க்க இருக்கோம். கும்ப லக்னத்திற்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது செவ்வாய் சனி தொடர்பு. ஏன்னா கோச்சாரத்துல ஏப்ரல் 12ஆம் தேதி செவ்வாய் கிரகம் நமக்கு 6ஆம் வீட்டில் வராது, சனி கிரகம் 2ஆம் வீட்டில் வராது. இந்த 2ஆம் இடம் 6ஆம் இட தொடர்பு என்பது தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான தொழில். பணவரவு நல்லா இருக்கும், தொழில் பலம் கூடும், வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். அப்ப இந்த திசா புத்திகள் நடந்ததுன்னா, சனி கிரகம் செவ்வாய் கிரகம் திசா புத்தி அந்தரம் நடந்ததுன்னா இந்த காலகட்டத்துல நமக்கு வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். அதே நேரத்துல நமக்கு சனி பணவரவுக்கு ஹெல்ப் பண்றவர் தான். செவ்வாயும் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கும் ஒரு நல்ல இன்வால்மெண்ட்டை கொடுக்குறவர். அதாவது முயற்சி அதிகமாக்கி அவர் நம்மளுக்கு சுறுசுறுப்பா இயங்க வைக்கிறவர். அந்த வேலையை அவர் கரெக்டா செய்வார். இந்த சனி செவ்வாய் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது, ஒத்துழைப்புங்கிறது எதுல இருக்கும்னா ட்ரேடிங்லையும் நம்மளுடைய உற்பத்தி சார்ந்த திறமைகளையும் ப்ரொடக்ஷன் லைன்லையும் நல்லா இருக்கும். அதே நீங்க கம்யூனிகேஷன் தொழில் பண்றீங்க, ஒரு கமிஷன் வகை தொழில் பண்றீங்க, ஒரு மீடியாவில் இருக்கீங்க, ஒரு ஒப்பந்த துறையில பண்றீங்க, அல்லது நீங்க ஒரு கலைத்துறை தேர்ந்தெடுத்து பண்றீங்க அப்படின்னா இது இந்த பாவம் 2ஆம் இடமோ 6ஆம் இடமோ அதுக்கு சில தடைகளை போட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம ஒரு மீடியாவில் இருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடக்கணும் இல்லையா, அந்த ப்ராசஸை கரெக்டா ஆக்டிவேட் பண்ண விடாது, அது கொஞ்சம் ட்ரபுள் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த இதில் கொஞ்சம் பொதுவாக மெதுவாக போய்க்கணும். இப்போ நம்ம புதுசாக ஒரு கலைத்துறையில் இறங்குறோம், ஒரு படைப்பை உருவாக்கணும், அல்லது அது சார்ந்து நம்ம ஒரு புது ப்ராஜெக்டில் இறங்குறோங்கும் போது கொஞ்ச காலம் இந்த 30 நாட்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்று முடிவுகளை எடுத்துக்கணும். ஒருத்தருடைய உதவிகள், ஒருத்தருடைய ஒத்துழைப்புகள், ஒருத்தரோட சேர்ந்து இணைந்து பணியாற்றுறது, இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற சிரமங்கள் குறையும், அந்த தடைகள் விலகிடும். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதே மாதிரி கட்டடம் சார்ந்த தொழில்கள் பண்றது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, உபகரணங்கள் சம்மந்தப்பட்டது, இப்போ மருத்துவ உபகரணங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது, இது சார்ந்த உற்பத்திகள், கேட்டரிங் உணவு சம்மந்தப்பட்ட உற்பத்திகள், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதும் வாய்ப்பு நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய உயர்வு நல்லா இருக்கும், வளர்ச்சிகரமாக இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவுல சில பேருக்கு 2 இடத்துல வேலை பார்க்க வேண்டி போயிருக்கலாம், ஆளுக்கு ஒரு பக்கம். சில பேருக்கு கான்டாக்ட் டைம் குறையலாம், அந்த மாதிரி இருக்கும். ஹெல்த் ரீதியாக யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவு வரலாம். பட் பெருசா 2 பேருக்கும் தன நிலைமை பாதிக்காது, ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடும். இப்போ வேலை பார்க்காம வீட்டில் இருக்கிறாங்க கணவன் மனைவி அப்படிங்கிறது, வேலை பார்க்காம இருக்கிறாங்கங்கும் போது உறவுகளில் சின்ன சின்ன விரிசல்கள் டென்ஷன் ஏற்படுத்திக்கிறது. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது 7ஆம் வீட்டுக்கு நல்லதல்ல. அதே மாதிரி 2ஆம் இடமும் 7ஆம் வீட்டுக்கு நல்லதில்லை. அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். பேச்சினால பிரச்சனைகள் வளர்வதற்கு தான் காரணமாக இருக்குல்ல, தீர்வு இருக்காது. அதனால இந்த 30 நாட்களை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் சொல்ற பலன் எல்லாமே உங்களுக்கு திசை புத்தி அந்தரம் சூட்சமாக நடந்தால் மட்டும் அதை எடுத்துக்கோங்க. வேற திசை புத்தி நடக்குதுன்னா இந்த பாயிண்ட்டை எடுத்துக்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் நம்மளுடைய ஆயுள் உழைப்பு அது சார்ந்து நன்மைகள் நடக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் காரியங்கள் நல்லா இருக்கும். வெளிநாடு தொடர்புடைய உதவிகள் சிலருடைய உதவியினால நல்லது நடக்கும். இப்போ உயர்கல்வி படைக்கிறீங்க, வெளிநாட்டில் ஒரு பிஹெச்டி பண்ணுறீங்க, உயர்கல்விகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதுக்குண்டான ஒரு எஃபர்ட்ஸு, ஒரு உதவிகள் கேட்ட இடத்துல நமக்கு கிடைக்கும். இப்போ தொழில் அப்படின்னு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இது சிறப்பான காலகட்டம். நல்லா இந்த 30 நாட்களுக்கும் ஃபுல் ஸ்விங்கில் ஈடுபடலாம். உங்களுக்கு சனி செவ்வாய் திசா புத்தி அந்தரம் நடந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு டெவலப் ஆகும். அதன் மூலம் ஒரு வேலையிலேயே ப்ரொடக்ஷன் சென்டரில் ஒரு இன்சார்ஜாக இருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு ப்ரொமோஷன் சாதகமாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். அனைத்து விதமான தொழில் உத்தியோக பலத்தில் இருக்கவங்களுக்கும் நல்ல காலகட்டமாக இது இருக்கிறது. இப்போ மூத்த சகோதர சகோதரி வகை நண்பர்கள் வகையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில டென்ஷன் நம்மளை கொஞ்சம் மறைமுகமாக பாதிக்கும். அதே நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த வகையில் நல்லா இருக்காது. பிடித்தமான நபர்கள் பிடித்த மாதிரி நடந்துக்கலையே, நம்ம இப்படி எதிர்பார்த்தோமே, இப்படி இருக்காங்களே அப்படின்ற சில உணர்வுகள் எல்லாம் இங்கே வெளிப்படும். அது அப்படியே கடந்து போயிருங்க. இந்த 30 நாட்களை கடந்து அதுக்கப்புறம் பழகிக்கலாம். இப்போ மூலதனம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்கும். பணம் போட்டு பணம் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஒரு தொழிலை விரிவாக்கலாம், அடிஷனல் ஒரு பொறுப்புகளை ஒரு ஃபீல்டை எடுத்துக்கலாம், அல்லது அடிஷனலாக ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கலாம், நம்ம தொழிலை விரிவாக்கம் பண்ணிக்கலாம். அதுக்கும் நல்லா இருக்கு. ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா கண் சம்மந்தப்பட்ட உபாதைகள், அதே மாதிரி அடிவயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், இப்போ மார்பு சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டது, சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். செவ்வாய் அப்படின்றது இரத்தக்காரங்க, சனி என்பது துக்கக்காரங்க. அதனால பிளட் செக் பண்ணிட்டு அது சார்ந்த சில விஷயங்கள்ல பார்த்துக்கிறது நல்லது. நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகளும் சில பேருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைஜஷன்ல ஹீட்டுனால நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்துக்கு மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த 30 நாட்கள். சனியினுடைய பொட்டன்ஷியல், சனியினுடைய நட்சத்திரம் நமக்கு பொருள் சார்ந்த நன்மைகளை தருவதற்கு நல்லா இருக்கு. ஆனா நம்ம ஜனன ஜாதகத்துல இதே சனி 8ஆம் பாவ 12ஆம் பாவ ஒரு தொடர்புல இருந்துடக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தொழில்ல. அது கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுத்துரும். அதே மாதிரி தான் செவ்வாய் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்புல இருந்தது அப்படின்னா, அப்படி இருந்து இந்த செவ்வாயோ சனியோ திசாபுத்தி அந்தரம் நடந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க புது முயற்சிகளை தவிர்த்துக்கணும். இதை எப்படி பார்க்கறது அப்படின்னா, நம்ம ஜனன ஜாதகத்தை நம்மளுடைய ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜிங்கிறது தான் இதுல நட்சத்திர சூத்திர முறை பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல கணிக்கணும். கணிச்சு 12 பாவத்துக்கு உண்டான உபநட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகளை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பண்ணிட்டு திசாபத்தியோடு கம்பேர் பண்ணாதான் உங்களுக்கு அது சாதகம், எதற்கு சாதகம், எது பாதகம், எதற்கு பாதகம், எந்த கிரகம் எதை நம்ம பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிறது மூலம் நம்ம கரெக்டான ஜோதிடத்தை வழிநடத்தி நம்ம ஈடுபடுற காரியங்களுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த நட்சத்திரத்துல ஈடுபட்டால் அதனால நமக்கு வெற்றி கிடைக்கும், எந்த திசாபுத்தி அந்தரம் நமக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும், அதை லைஃப் லாங் எப்படி கடைபிடிக்கிறது, இது மாதிரி எல்லாம் நம்ம அதில் பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு நுணுக்கமான ஜோதிட முறை இந்த ஜோதிட முறை. அப்ப நம்ம ஒரு கிரகம் நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கு, 6ஆம் வீட்டில் இருக்கு அப்படின்ற மாத்திரத்திலேயே நம்ம டக்குன்னு முடிவெடுத்துடக்கூடாது. டெப்தா போய் நமக்கு இவர் என்ன செய்யறதுக்கு நமக்கு கொடுப்பினையில இருக்காருன்னு பார்க்கணும். கிரக கொடுப்பினை பாவ கொடுப்பினைன்னு ஒன்று இருக்கு. அந்த பாவ கொடுப்பினையில எந்த கிரகத்தினுடைய திசை நடக்குதோ அது என்ன பாவத்தை இயக்குதோ அதை தெரிஞ்சு பயன்படுத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.